லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க. டாஸ்மாக் ஊழல் வழக்கு தொடர்பாக எஃப்ஐஆரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? யார் அடுத்தது டெண்டர் எடுக்க போறாரோ அவர் லாரியில் எல்லாத்தையும் வரிசையாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. முன்கூட்டியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அங்கே கரண்டாக யார் அந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் பண்ணிட்டு இருக்கிறாரோ அவரை நீ குடவுன்லேருந்து காலி பண்ணு. டெண்டர் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் கூட அவங்களால வெயிட் பண்ண முடியல. டெண்டர் ஓப்பன் கூட பண்ணல. ஆன் பேப்பர் ஏதோ ஒயிட்ல நடந்த மாதிரி கணக்கு காமிக்கிறது. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை எல்லாம் அவங்க இப்போ பிளாக் மணியா வெளியே எடுக்கிறாங்க. இந்த எஃப்ஐஆர் செந்தில் பாலாஜியை விட விசாகன் ஐஏஎஸ் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டது இதுல ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு விஷயம். ஏன்னா அவரு ரதீஷ் சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷனை தான் கேட்கிறாரு. ரதீஷ் செந்தில் பாலாஜி கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறாரு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க. டாஸ்மாக் ஊழல் வழக்கு தொடர்பாக. இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு அப்படின்றது நீண்ட காலமே ஒரு பேசுபொருளாக இருக்குது. குறிப்பாக தமிழக அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் அளவுக்கான ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கு. செந்தில் பாலாஜி தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் மேலே சிக்கிக்கிட்டே இருக்காரு. அதற்கான நீதிமன்றப்படியும் நாடி இருக்காரு, முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? செந்தில் பாலாஜி தரப்பு இந்த முன்ஜாமீன்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கான இந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை என்ன சாத்தியங்கள் இருக்கு? அதை படிப்படியாக போகலாம் அப்படின்னு. லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு அவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டாஸ்மாக் விஷயமாக பல்வேறு இடங்கள்ல சர்ச் பண்றாங்க. அதுல அவர்கள் 3 முக்கியமான ஆதாரங்களை, இன்ஃபேக்ட் 4 முக்கியமான ஆதாரங்கள்னு சொன்னா 4 முக்கியமான ஆதாரங்களை அவங்க எடுக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் அந்த இடி சர்ச்சுக்கு முன்னாடி நம்ம அறப்போர் இயக்கத்தில் அந்த டெண்டர் நடக்கும் பொழுதே அந்த குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தோம். பாக்ஸ் டெண்டர், அதாவது போக்குவரத்துக்காக இப்போ இந்த பாட்டில் எல்லாம் கடைகளுக்கு கொண்டு வராங்க இல்லையா, அட்டைப்பெட்டிகள் எல்லாத்தையும், அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அட்டைப்பெட்டியில் போட்டு இவங்க கடைகளில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணோம். ஸோ இந்த போக்குவரத்துக்கான டெண்டர், இந்த டெண்டர் நடக்கிற அன்று இன்னைக்கு தான் திறக்க போறாங்கன்னா நான் அதற்கு முன்பு புகார் கொடுத்துருக்கிறேன். என்ன புகார் கொடுத்துருந்தேன்னா, இது ஒரு ஃபிக்ஸிங் டெண்டராக நடைபெறுகிறது. அன்னைக்கு காலையில, இப்போ அன்னைக்கு மதியம் தான் ஓப்பன் பண்ண போறாங்கன்னா அன்னைக்கு காலையில திருமழிசையில் வண்டி நிக்குது. யார் அடுத்தது டெண்டர் எடுக்க போறாரோ அவர் லாரியில் எல்லாத்தையும் வரிசையாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. முன்கூட்டியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அங்கே கரண்டா யாரு அந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் பண்ணிட்டு இருக்கிறாரோ அவரை நீ குடவுன்லேருந்து காலி பண்ணு, நான் தான் டெண்டர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வாகனத்தெல்லாம் கொண்டு வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க அன்னைக்கு சொல்றோம், இது ஒரு டெண்டர் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் கூட அவங்களால வெயிட் பண்ண முடியல. டெண்டர் ஓப்பன் கூட பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்கூட்டியே சொல்லிட்டாங்க நீ தான் இந்த டெண்டர்னு. இப்போ இது ஒரு ஃபிக்ஸிங் டெண்டர் நடக்குது. இதை ஏன் நீங்க டெண்டராக போடல? டெண்டராக தானே போடணும் அப்படின்னு சொன்னா, டெண்டராக போட்டீங்கன்னா தானே பல பேர் போட்டி போட முடியும். இப்போ பாக்ஸ் டெண்டரா போட்டீங்கன்னா நீங்க ஒரு பேஜ் கிழிச்சிட்டீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு எல்லாரையும் நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்க. யாரெல்லாம் தேவையில்லையோ, யாரோ தேவையோ அவங்கள மட்டும் வச்சுக்குவீங்க அப்படிங்கிறத சொன்னோம். அப்போ செந்தில் பாலாஜி அறப்போர் இயக்கத்துக்கு மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாரு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அது அறப்போர் இயக்கம் சொல்வதெல்லாம் போய் பாக்ஸ் டெண்டர் தான் யார் வேணாலும் பங்கெடுக்கலாம், டெண்டர் என்றால் ஒருவர் தான் பங்கெடுக்க முடியும்னு ஒரு அபத்தமான ஒரு பொய்யை எல்லாம் அப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மீடியா முன்னாடி சொன்னார். ஒருத்தர் மட்டும் தான் பங்கெடுக்கணுமா அப்படின்னு. ஸோ டெண்டர் என்றாலே நீங்கள் யார் வேணாலும் இங்கே ஓப்பனாக ஆன்லைனில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் பங்கெடுக்கலாம். அதுவும் சின்ன சின்ன டெண்டர்களே டெண்டர்களாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு கொடுக்கப்படக்கூடிய டெண்டர்கள், தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் டெண்டர்கள். அப்போ இதை இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள், இன்ஃபேக்ட் அப்போ இருந்த சில டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர்ஸே வெளியில பேசினாங்க. அவர்களே இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளவு பேசிய ஒரு விஷயத்துல கூட அவ்வளவு பிளேட்டண்டா கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இடி போகும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ரவிச்சந்திரன் ஒரு பர்சன் 16 டிடி எடுத்திருக்கிறாரு. அவர் ஒரு டிப்போக்கு தான் அவர் போட்டிருக்கிறாரு.
அப்போ மீதி 15 டிடியை 15 டிப்போக்கு போட்டதை வந்து திரும்ப கொடுக்கறதுக்கு பதிலாக அதில் 6 டிடியை மட்டும் திரும்ப கொடுத்துட்டு மீதி 9 டிடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிற அவர் வந்து சன் டிரான்ஸ்போர்ட்ஸ், அவர் வந்து என்ன டிடி அப்படின்னா, இப்போ டெண்டருக்குள்ள பங்கெடுக்கணும்னா 1% தொகையை டிடியா எடுத்து யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்களோ அவங்க கொடுக்கணும். இப்போ இவருடைய 9 டிடியை எடுத்து வேற வேற ஆட்கள் எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட், A1 டிராவல்ஸ் அண்ட் ஸ்பீட் பார்சல் சர்வீஸ், வெங்கடேஸ்வரா லாஜிஸ்டிக்ஸ், சூர்யா கார்கோ மூவர்ஸ், தரணா லாஜிஸ்டிக்ஸ்னு இந்தந்த கம்பெனிலாம் அவங்க டிடியே வைக்கல. இவர் மொத்தமா டிடி எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இவர் எடுத்த டிடிய அவங்க ஃபைல்ல கணக்குக்கு வச்சிருக்கிறாங்க அதிகாரிக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அவங்களாம் டிடி எடுக்கலன்னா நீங்க டெக்னிக்கல் பிட் நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது, நீங்க டிடியே வைக்கல அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஆனா இவங்க யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்களோ அவங்கெல்லாம் டிடி கூட எடுக்காம அவங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணிட்டாங்க, திட்டமிட்டு இந்த டெண்டர் நடக்குது, டிடி எல்லாம் வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கூட ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. அதை கூட பண்ணல. அதை பண்ணலன்னா கூட அவ்வளவு பிளேட்டண்டா வேற ஒருத்தருடைய டிடியை கொண்டு போய் இவங்களுக்கெல்லாம் கணக்கு காமிச்சிருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. அப்ப இந்த மாதிரி இத்தனைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நாட்டு இந்த வழக்குல, இந்த ஊழல் குற்றச்சாட்டுல இதான் ஃபர்ஸ்ட் நாட்டா? இன்ஃபேக்ட் இது நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அன்று காலை நான் இந்த குற்றச்சாட்டை எழுப்பின பிறகு கூட, அதுக்கு பிறகு கூட நீங்க இதை பண்ணியிருக்கிறீங்கன்னா இப்போ எவ்வளவு பிளேட்டன், நான் அப்படிதான் பண்ணுவேன் ஊழல் அப்படின்னு இந்த துறையில பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதற்கு பிறகு அதே மாதிரி பார்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இடி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரே ஒரு ஆள் போய் 42 டிடி எடுக்கிறாரு. ஒரே ஒரு அக்கௌண்ட்ல 25 லட்சத்தை டெபாசிட் பண்றாங்க. அந்த அக்கௌண்ட்ல இருந்து 42 டிடி எடுக்கிறாங்க. எடுத்து அந்த 42 டிடியை பல பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நீ எல்லாம் போய் டெண்டர் போடுன்னு. அந்த பல பேர் போய் டெண்டர் போட்டு அவங்க பேர்லாம் டெண்டர் வந்து அலோகேட் ஆகுது. ஆனா அந்த பாரை பூரா ஆனா வந்து அவங்க யாரும் அந்த டெண்டரை பாரை நடத்தல. அந்த பாரை பூரா நடத்துறது கரூர் கேங் தான் நடத்துறாங்க. அந்த முள்ளனூர் கார்த்திக் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு கரூர் கேங்குடைய ஒரு பார்ட்டா அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர்ல குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி இதற்கான முக்கிய ஆதாரங்களை அந்த டிடியை தான் சொல்றாங்க. ஆமா, அந்த டிடி வந்து ஒரே அக்கௌண்ட்ல இருந்து 25 லட்சத்துக்கு டிடி எடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு போயிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பார் வந்து யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா அது பூரா வந்து இந்த முள்ளனூர் கார்த்திக் தான் நடத்துறாரு அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. இந்த கரூர் கேங்கு தான் நடத்துறாங்க இந்த பாரை அப்படின்னு சொல்லி அவங்க பிசிக்கலா போய் வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா அந்த டாஸ்மார்க்ல வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு, அரசாங்கத்துக்கு வருவாய் வருது, ஆனா பார்ல வந்து நஷ்டம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு காணிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அதில் குறிப்பிடுறாங்க. அதுல ரொம்ப முக்கியமாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து பார்ல வந்து 284 பார்களை வந்து மூடிட்டாங்க. இப்போ வந்து முடிஞ்சிருச்சு டெண்டர். அப்போ முடிஞ்சிருச்சுன்னா நீங்க திரும்ப டெண்டர் போட்டு அந்த பார்களை இவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அரசுக்கு வருமானம் வரும். அந்த பார் வந்து அரசுக்கு பேமெண்ட் பண்ணணும். அந்த டெண்டரே அப்படிதான், ஆக்ஷன் நடத்தின நீங்க அந்த பார் நடத்துறவங்க தான் டாஸ்மாக்கு பணம் கொடுக்கும். ஆனா அந்த டெண்டரையே போடாம அந்த 284 பார்கள் முடிஞ்ச பார்களை அவங்க நீங்க நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, லஞ்சத்தை மட்டும் வாங்கிட்டு விட்டுருக்குறாங்க. இதனால வந்து ஏற்பட்ட இழப்பு கோயம்புத்தூர் நார்த்தில் மட்டும் 17 கோடி ரூபாய், கோயம்புத்தூர் சவுத்தில் 13 கோடி ரூபாய், நீலகிரிஸ்ல 2 கோடி ரூபாய்னு சொல்லி 32 கோடி ரூபாய் இழப்பு வெறும் இந்த 3 மண்டலங்கள்ல மட்டும். டெண்டர் ரினிவல் பண்ணாததுனால ஒண்ணு, பண்ணாம அவங்கள ஆப்ரேட் பண்ண அதெல்லாம் பார்லாம் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா ஓகே, அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, ஆனா ரினிவல் பண்ணல, லைசன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவங்கள வந்து ஃபங்க்ஷன் பண்ண விட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ண விட்டுருக்குறாங்கன்னா, அவங்க எல்லாரும் வந்து இந்த டாஸ்மாக்ல கரூர் கேங்கு இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, இந்த கேங்கெல்லாம் அந்த சேர்த்து தான் இந்த பார்கள் எல்லாம் கலெக்ஷன் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதே சொல்றாங்க. இப்போ இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் ஃபிகராக இதுல இன்ஃபேக்ட் இந்த என்டையர் இதுல இருக்கிறவர் வந்து ரதீஷ் அப்படின்னு சொல்றாங்க. அதில் குறிப்பாக சொல்றது இந்த புதிய நிறுவனங்கள் மதுபான கொள்முதல்ல வந்து டிஸ்டிலரி அப்படின்னு வரும்போது டிஸ்டிலரியில 2 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று வந்து இந்த டிஸ்டிலரிகள்லாம் பாட்லிங் பிளான்ட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி கணக்கு காமிச்சு, பாட்லிங் பிளான்ட் வந்து பாட்டில் சப்ளையே பண்ணாம அவங்க ஃபேக் இன்வாய்ஸ், சும்மா வெறும் ஃபேக்காக எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் போடுறாங்க. ஆனால் அந்த பணத்தெல்லாம் கேஷாக வெளியே எடுத்து அந்த பணங்கள்லாம் தான் லஞ்சம் கொடுக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிஎல்ஆர் ஹோல்டிங்ஸ் நிகா இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட் வந்து 23 கோடி ரூபாய் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க
GLR Holdings and given 12 கோடி ரூபாய் டு சதர்ன் அக்ரிஃப்ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். அதே மாதிரி கிறிஸ்டல் பாட்டில்ஸ் இஸ் அன் ஓல்டு பாட்டில் கம்பெனி மேஜர்லி சப்ளைங் ஓல்டு பாட்டில்ஸ் டு SNJ ப்ரூவரிஸ். அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 108 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டிரான்சாக்ஷன் ஏன் பாட்டில் நிறுவனங்களுக்கு கொடுத்து அதன் மூலமா வர்ற மாதிரி ஏன் இப்படியான ஒரு அது வந்து அவங்க வந்து ஆன் பேப்பர் ஏதோ ஒயிட்ல நடந்த மாதிரி கணக்கு காமிக்கிறது. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை எல்லாம் அவங்க இப்போ பிளாக் மணியா வெளியே எடுக்கிறாங்க. பிளாக் மணியா வெளியெடுத்து எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கறதுக்கு, அதிகாரிகளுக்கு லஞ்ச பணம் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த பணத்தை எடுத்து தான் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இடி வந்து சொன்ன ஒரு விஷயம். அப்போ அதை வந்து குறிப்பிடுறாங்க. அதோடைய தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ யார் யாருக்கு எந்தெந்த பிளான்ட்டுக்கு டிஸ்டிலரிக்கு சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு RTI போட்டோம், வர்த்தக ரகசியம் தர முடியாதுன்னு சொல்லி விசாகன் இருந்தபோது நமக்கு பதில் கொடுத்தாங்க. அவரும் இதில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டாரு. அவர் முதல் முறையும் சொல்ல முடியாது, பட் ரொம்ப ரொம்ப ரேர் IAS அதிகாரிகளை நீங்கள் எஃப்ஐஆர்ல பார்ப்பது அப்படிங்கிறது. அப்போ இந்த எஃப்ஐஆர் செந்தில் பாலாஜியை விட விசாகன் IAS ஒரு IAS அதிகாரியை போட்டது இதில் ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம். ஏன்னா அவர் ரத்தீஷ் சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷனை தான் கேட்குறாரு. ரத்தீஷ் வந்து செந்தில் பாலாஜி கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறாரு, ரத்தீஷ் கிட்டேருந்து விசாகன் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி அதுபடி செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவருக்கு நெருக்கமானவர்களில் இப்போ இந்த ரத்தீஷ் இருக்கிறாரு, அப்போ அந்த முன்னூர் கார்த்திக் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பல்வேறு பார்களில், டிரான்ஸ்போர்ட் டெண்டரில், டிஸ்டிலரியில் எப்படி செஞ்சுருக்கிறாங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டு, பாரு, அப்புறம் வந்து டிஸ்டிலரி, கொள்முதல், மூன்றுமே. ஸோ 3 விஷயங்களும் தெளிவாக இப்போ டிஸ்டிலரியில் பிளான்ட்ல அந்த பாட்டிலிங் பிளான்ட்டுக்கு போனது மட்டுமே 1000 கோடின்னு இடி சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த அளவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொன்னாங்க. அதை தாண்டி யார் யாருக்கு சப்ளை கொடுக்கணுங்கிறது 4வது விஷயம். அதில் தான் ரத்தீஷ் வந்து விசாகனுக்கு சொல்லி விசாகன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ரத்தீஷ் வந்து செந்தில் பாலாஜி கிட்டே தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறாரு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவில் எப்படி இழப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜி, அப்புறம் ரத்தீஷ், விசாகன், அப்புறம் அந்த ரீஜனல் மேனேஜர்ஸ், சீனியர் ரீஜனல் மேனேஜர்ஸ், அந்த முன்னூர் கார்த்தி, இவங்க எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த குற்றச்சாட்டை பொறுத்தளவில் இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர். இது வந்து அமலாக்கத்துறை கொடுத்த அந்த ஆவணங்களின் அடிப்படையில் பதிவு செஞ்சிருக்காங்களா, இல்லை இவங்களே ஆதாரங்களை திரட்டி வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா ஆதாரங்களையும் திரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எஃப்ஐஆருங்கிறது முதல் தகவல் அறிக்கை. ஒரு புகார், நீங்க ஒரு புகார் வந்து பாக்குறீங்க, அதுல வந்து முகாந்திரம் இருக்கிறதா என்பது தான் ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு தப்பு நடந்திருக்கு, ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த முகாந்திரம் இருந்தாலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். ஸோ இன்னைக்கு வந்து இடி கொடுக்கப்பட்ட அந்த கவுண்டர் அஃபிடவிட் அந்த ரிப்போர்ட்லேருந்து எடுத்து பார்த்து அந்த விஷயங்களை வைத்து நாங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கோம். அவங்களும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. ஸோ அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து தான் இவர்கள் எஃப்ஐஆர் என்று பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆவணங்கள் எல்லாமே லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இது செய்வதற்கு முன்பு அவங்க டிஸ்கிரீட்டாக இந்த விஷயங்கள் எல்லாம் ஆவணங்கள்லாம் ஓரளவுக்கு எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எடுத்து டாஸ்மாக் போன்ற இடங்களிலிருந்து இந்த விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஸ்கிரீட்டாக சிலது செஞ்சுருப்பாங்க. மேபி இது வந்ததுக்கு பிறகு அவங்க இப்போ சர்ச் பண்ணி பார்த்து இது பண்ணி டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி இது எல்லாத்தையுடைய ஆதாரங்களையும் அவங்களால எடுக்க முடியும். ஓகே, ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னாக்கா வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஜாமீன் வழக்கு போகும்போது கூட வந்து இது அரசியல் காழ்ப்புக்காக போடப்பட்ட வழக்கு. ஏற்கனவே இது தொடர்பான ஒரு வழக்கு வந்து பதிவு செய்து நான் சிறையிலலாம் இருந்திருக்கேன், நான் இதெல்லாம் வந்து எதிர்கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு. இது முழுக்க வந்து பழிவாங்கும் நோக்கோட போடப்பட்ட ஒரு வழக்கு. தாவேக அரசு என்னை பழிவாங்கிறது எப்படி பண்ணுது, மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதுல கவனம் செலுத்தாம இது மாதிரி வந்து பழிவாங்கும் அரசியல் வந்து வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. ஊழல் வந்து ஒரு மிக முக்கியமான மக்கள் பிரச்சனை. ஊழல்ல நீங்கள் நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மக்கள் பிரச்சனையாக நம்ம பார்க்கணும். இன்னைக்கு டாஸ்மாக்னால எவ்வளவு குடும்பங்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் அப்படிங்கிறது
டாஸ்மாக் என்பதே ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீரழிவாக இன்னைக்கு இருக்கு. இதை ஏன் நீங்க வந்து படிப்படியா மூட மாட்டீங்க, எல்லாம் செய்ய மாட்டீங்கன்னா, இதுல இருந்து அரசியல்வாதிகளுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய லாபம் தான். மிகப்பெரிய அளவில் அவர்கள் கொள்ளையடிப்பதற்கான ஒரு வழி இருப்பதனால்தான் இன்னைக்கு டாஸ்மாக் எவ்வளவு குடும்பங்கள் சீரழிஞ்சாலும் பரவாயில்லன்னு இன்னைக்கு செந்தில் பாலாஜியோ இப்போ ஸ்டாலின் அவர்களோ முதல்வராக இருந்த போது நீங்க எந்த நடவடிக்கையும் அதனால தான் எடுக்கல. ஸோ இது வந்து நேரடியான மக்கள் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் பழி வாங்குறதுக்கு என்ன பழி வாங்குறதுங்கிறது எப்போ சொல்ல முடியும்னா, ஒரு பொய்யான ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, ஒன்றுமே இல்லை, ஆதாரமே இதில் முகாந்திரமே இல்லாத ஒரு விஷயத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? இந்த டெண்டர்கள், பாக்ஸ் டெண்டரில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களா இல்லையா? டிரான்ஸ்போர்ட் டெண்டரில் பார் டெண்டரு நீங்கள் லேப்ஸ் ஆனதுக்கு பிறகு பார்களை நடத்த விட்டுருக்கிறீங்களா இல்லையா? டிடிக்கள் என்னென்ன டிடிகள்ங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அந்த சன் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறவங்களுடைய டிடியை நீங்கள் மிச்சவங்களுக்கு வச்சிங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் ஆதாரங்களின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இவ்வளவு தெளிவாக ஒரு ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தெளிவான ஆதாரங்களோட தான் இவங்க நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இது வந்து ஆனால் அவர் பழி வாங்கணும் கூட பண்ணுறாங்க, நான் சட்ட ரீதியாக அதை வந்து எதிர்கொள்வேன் அப்படின்னு அவர் வந்து கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. நீங்களும் ஏற்கனவே இது தொடர்பான புகார் வந்து ஆரம்பத்திலே நான் வந்து சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த டிடிக்கெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்தராக நம்ம வந்து விவாதிப்போம் சார். நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.